இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னியை நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லியோடையும் தோசை, ஊத்தப்பம், வடை, தொகையல் மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள்லாம் வதக்கிக்கலாங்க. அதுக்காக ஒரு பேனில் 2லேருந்து 2.25 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பை பொறுத்த வரைக்கும் தோல் இருக்கிற உளுத்தம் பருப்பு, தோல் இல்லாத உளுத்தம் பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே செவக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்த உடனே பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு அந்த பச்சை மிளகாவும் நிறம் மாறுற மாதிரி வதக்கி விடுங்க. மிளகாயை உடச்சி போட்டு வதக்குங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் வதக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பச்சை மிளகா நல்ல வெளிர் நிறமாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆனால் தான் பச்சை மிளகாயோட காட்டத்தினால வவுறு பொறுமாதும்பாங்க. அதே மாதிரி காரமும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னியில் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இங்கே காட்டுறேன் பாருங்களேன். உளுத்தம் பருப்பு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் செவந்திருக்கும். ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வதக்கிக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல்லு பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற பூண்டு, வெங்காயம் நல்லா வெந்த உடனே தக்காளி ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். தக்காளியோடைய பார்த்திங்கன்னா இதில் புளியும் சேர்த்து அரைக்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கனாலும் தெரியும் தக்காளி குழைய வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்ல ஒரு கைப்பிடி உள்ள கட்டு கொத்தமல்லி கட்டை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இதுலேயே தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காவை ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஜாஸ்தி போட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் இல்லாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சுருங்க இந்த மாதிரி வதங்கின உடனே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நான் கொஞ்சம் குறைவாக தாங்க உப்பு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு அப்படின்னா 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடி உப்புனா 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். சட்னி அரைக்கிறது நீங்கள் அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ வச்சு அதில் ஆட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த சாமான்கள் முதல்ல உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாயும் போட்டுட்டு வதக்கின சாமானையும் இதிலேயே சேர்த்துற வேண்டியதான். இப்போ இதோடைய பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கட்டி பெருங்காயம்னு நல்லா பொரிய விடுங்க வதக்கிறப்பே, அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மல்லி சட்னியாக இருந்தாலும் சரி, புதினா சட்னியாக இருந்தாலுமே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறப்ப கலரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அரைச்சிக்கோங்க. முக்கியமாக ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சா இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் முதல்ல கெட்டியாக தாங்க அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட போகிறோம்னா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம தொகையல் மாதிரி சாதத்துக்கு சாப்பிட போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் தாளிக்காமல் கூட சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் சட்னி இட்லி தோசைக்குங்கிறனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தாளிப்பு எப்போதும் போல தாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க. நல்ல ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.